நேற்று நைட்டு தான் கூட்டம்னு பார்த்தா இன்றைக்கி காலையிலேயே கூட்டம் இருக்குது. என்னதாயா பண்ணுறது ஒன்றுமே புரியலைங்க. நேற்று நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம், பெட்ரோல் வந்து ஆளை நிற்கிறாங்க, தட்டுப்பாடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இந்த தட்டுப்பாடு எவ்வளோ நாள் நீடிக்கும் அப்படின்னு கொஷின் எழுப்பதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஊரில் வந்து எவ்வளோ பெட்ரோல் யாராவது யூஸ் பண்ணும்போது நம்ம தமிழ்நாடு கிட்டத்தட்ட 3வது இடத்துல வந்து இந்தியாவில் இருக்குது. நம்ம இந்தியா வந்து உலக இதில் வந்து அதே 3வது இடத்துல இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு வந்து 40,000 கோடி வந்து ஒரு அந்த பெட்ரோல் டீசல் வியாபாரம் நடக்குது. சரி, இதனால் தட்டுப்பாடு நம்ம இந்தியாவில் இருக்குமா, அந்த போர் நடக்குது, இந்த தட்டுப்பாடு இருக்குமான்னு கேட்கும்போது, உலகத்தில் போரே நடந்தாலும் ஆயில் சப்ளை இல்லைனாலும் கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு இந்தியாவில் சமாளிக்க முடிகிற அளவுக்கு பெட்ரோல் இருக்குது, க்ரூட் ஆயில் சப்ளை இருக்குதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு க்ரூட் ஆயில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 பிரிவாக பிரித்து அதில் எல்பிஜி கேஸ்லேருந்து பெட்ரோல்லேருந்து டீசல்லேருந்து எல்லாத்தையும் எடுக்கிறாங்க. நம்ம இந்தியாவுக்கு இதனால் எந்த ஒரு 2 மாதத்துக்கு கிட்டத்தட்ட எல்லா ஸ்டாக்கும் இருக்குதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் நீங்கள் பொதுமக்கள்லாம் நம்ம வந்து பீதி அடைஞ்சிக்கின்னு லாக்டவுன் மாதிரி ஆகிடுமோ, பெட்ரோல் டீசல் கிடைக்காத போய்டுமோ, வியாபாரம் இல்லாத போய்டுமோ, வேலைக்கு போக முடியாத போய்டுமோ சொல்லி பயத்தில் நம்ம போய்ட்டு வாங்கி பீதி அடைய வேணாம். அதேமாதிரி பெட்ரோல் அதிகபட்சமாக வாங்கி பார்த்தேன், அது ட்ரம்மெல்லாம் ஒருத்தர் வாங்குறாங்க. ஃபஸ்ட் கேன்லேயே கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் ட்ரம்மில் கொடுக்குறோம். அதெல்லாம் எப்படி சாத்தியம் தெரில. அவ்வளோலாம் பீதி அடைய வேண்டாம். அவ்வளோ ஸ்டாக் பண்ணணும்னா அது ரொம்ப செக்யூரிட்டி, அதாவது இன்செக்யூரிட்டி ரொம்ப டேஞ்சரான விஷயம். ஓரளவு தேவையான அளவு வாங்கிக்கிங்க, ரொம்ப வாங்கி பீதி அடையாதீங்க. அவ்வளோதான் சொல்ல முடியும். நீங்கள் அவ்வளோ பீதி அடையிறதுக்கு ட்ரம்ப் காரணமா, மோடி காரணமா, யாரும் காரணம் கிடையாது. நம்ம பீதி அடையிறது தான் முதல் காரணம். பீதியில் போயிட்டு எக்கச்சக்கமாக வாங்கி ஸ்டாக் பண்ணி அப்போ ரேட்லாம் ஏறிடும். ரேட்டு ஏறும் தான், கண்டிப்பாக ரேட்டு ஏற வாய்ப்பு நிறைய இருக்குது. ஏற்கனவே 100 ரூபா இருக்குது, 110 ரூபா 105 ரூபா ஏற வாய்ப்பு இருக்குது. அதனால் எனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்ல முடியாது, பிரச்சனை தான். என்ன பண்ணுறது ஒன்றும் புரியல. நம்ம என்ன உலக பொருளாதாரத்தை பொறுத்து தான் நம்மளோட இது இருக்குது. ஆனால் இப்போதைக்கு 2 மாதத்து அளவு ஸ்டாக் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க.